அப்புறம் டாக்டர் விஜய், நேற்று அன்னைக்கு துரோகம் பண்ணிட்டேடான்னு அழுதேன், இன்னைக்கு த்ரிஷாவுக்கு பதிலாக வேற யாரையும் கரெக்ட் பண்ணியிருக்கலாமடேன்னு அழுகிறான். டே யாராடி அப்படின்னு டாக்டர் விஜய் வந்து நம்ம மைக்கிளுக்கு வந்து பதில் சொல்கிறார். அப்போனா மைக்கிள் என்ன பதில் சொல்லி போட்டிருப்பார்? மைக்கிள் நேற்றுலேருந்து நம்மளுடைய கதாநாயகனாக இருக்கிறார் ஷோவில். அப்போ மைக்கிள் என்ன பண்ணியிருப்பார் பார்ப்போம். சரி, விழுந்தது தான் விழுந்த, கோட் நடித்த ஒரு மீனாட்சி சௌத்ரி கரெக்ட் பண்ணியிருக்கலாம், மாஸ்டரில் நடித்த ஒரு மாளவிகா மோகனனை கரெக்ட் பண்ணியிருக்கலாம், போயும் இந்த கிழவி திரிஷா தான் கிடைச்சாலா, பிடிச்ச ஹீரோ யாருன்னு ஒரு பேட்டியில் கேட்குறப்ப கூட அஜித்து அவர் ஒரு ஜென்டில்மேன்னு பதில் சொன்னவடா இவ, இப்போ அவ சுயநலத்துக்காக உன்னைய வச்சு ஏதோ பிளான் பண்ணுறான்னா, பிடிக்கவே இல்லைன்னா இவளை ஏதோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கு, இவளை எல்லாம் அண்ணியாக ஏற்றுக்க முடியாது, போடான்ட்டான். சரி, ஓகே, அதை விட கேவலமாக எல்லாரும் திட்டான். நைட்டில் நிம்மதியாக தூக்கம் கூட வரலை, ஏன்னா இப்படி பண்ணுற புலம்பை விட்டுட்டியே அப்படிங்கிறான். இதுக்கு அந்த ஆள் டாக்டர் விஜய் கேட்டது நல்லது தான். ஏண்டா நேற்று அண்ணி கூட வாழணும் அப்படின்னு சொல்கிறான், இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு ஹீரோயின்லாம் கலெக்ட் பண்ணுன்றான், என்னடா இவனோட ஸ்டாண்டு ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருக்குது. சரி, இன்னொரு புலம்பலை மட்டும் பார்ப்போம், ஜாலியாக இருக்கும், அது பாருங்களேன். 50 வருடம் படம் தோல்வி, அப்போ உனக்காக நின்ன கூட்டம், அரசியல் சாக்கடைன்னு தெரிஞ்சும் உன் கூட நின்ன கூட்டம், 41 விபத்து நடந்த பிறகும் உன் கூட நின்ன கூட்டம், சங்கீதா விவகாரத்து கொடுத்த பிறகும் இருந்த கூட்டம், நேத்து உன் ஈகோ செயலான அசிங்கமா பட்டம் இருக்கும், வீட்டில் பதில் சொல்ல முடியலை அப்படின்னு அவன் வந்து கெஞ்சிருக்கிறான். இப்படி ஒரு பக்கம் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது என்னன்னா, அந்த கபிலன் அப்புறம் ஒரு 2-3 ஐடியெலாம், இந்த கபிலன் ஐடியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா, நானே ஃபோன்லலாம் பேசியிருக்கேன், ஒரு நல்ல மரியாதைக்கூடிய ஒரு நபர், அவர்கிட்ட நிறைய உதவிலாம் கூட கேட்டிருக்கேன். ஆனால் அந்த நபர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாவேக்கா வாயாக செயல்படுறாரு. என்ன ஏதுன்னு எனக்கு புரியலை. பெரியாரிசம் பேசுகிறீங்க, பெரியாரிசம் பேசுகிற நீங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிற விஜய் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறாரா, அவர் சொல்லக்கூடிய வழிகளில் அவர் செய்கிறாரா அப்படின்னு நீங்களே உங்களை சுய விமர்சனம் செய்து கொள்ளணும். இது எந்த வகையில் நீங்கள் கையில் எடுத்திருக்க பாதை சரியானதுன்னு எனக்கு இன்னும் புரியலை. பட் இருந்துட்டு போட்டோம், அவர் உட்பட எல்லாருமே ஹேஷ்டேக் கூட மாற்றலைங்க, ஒரே மேட்ரை அப்படியே அதே மாதிரி அப்படியே ட்வீட் எல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிருக்காங்க.